எல்லாமே கைவிட்டு போன பொழுது பிதாவை நோக்கி பார்க்கிறான், அப்பாவை நோக்கி பார்க்கிறான். எல்லாருமே அவனுக்கு எதிராக இருந்தாங்க. சூழ்நிலைகள் எல்லாம் அவனுக்கு தோல்வியை போல இருந்தாங்க. எல்லாமே எதிராக இருந்தாலும் சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும் எல்லாமே எதிராக இருந்தாலும் சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். வீட்டிலே பணமின்றி போனாலும் நிந்தனையும் துன்பங்களும் வந்தாலும் வீட்டிலே பணமின்றி போனாலும் நிந்தனையும் துன்பங்களும் வந்தாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். வயல்களிலே தானியமின்றி போனாலும் மந்தையிலே முதலற்று போனாலும் அயல்களிலே தானியமின்றி போனாலும் மந்தையிலே முதலற்று போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் செடி பலன் கொடாமல் போனாலும் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். சூழ்நிலைகள் என்ன வேணா இருக்கலாம், ஆனால் அப்பாவாக பார்க்க பழகிவிட்டார். அவரை பிதாவாக, அவரை தகப்பனாக நாம் அறிய ஆரம்பித்து விட்டார்.
அவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். கல்லோ மரமோ நிரல்ல பேசும் தெய்வமே. பேசாத கல்லோ மரமோ நிரல்ல பேசும் தெய்வமே. என் பாரம் சுமப்பவர் நீ, என் தாகம் தீர்ப்பவர் நீ. என் பாரம் சுமப்பவர் நீ, என் தாகம் தீர்ப்பவர் நீ. என்னை போஷித்து என்னை உடுத்தி என்னோடு இருப்பவர் நீ. என்னை போஷித்து என்னை உடுத்தி என்னோடு இருப்பவர் நீ. இயேசுவே 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 பேசும் தெய்வம் நீ. பேசாத கல்லோ மரமோ நிரல்ல பேசும் தெய்வம் நீ. எனக்காய் வருபவர் நீ, என் கண்ணீர் துடைப்பவர் நீ. எனக்காய் வருபவர் நீ, என் கண்ணீர் துடைப்பவர் நீ. எல்லாம் முடித்து சீயோனில் சேர்த்து என்னோடு இருப்பவர் நீ. எல்லாம் முடித்து சீயோனில் சேர்த்து என்னோடு இருப்பவர் நீ. இயேசுவே 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 பேசும் தெய்வம் நீ. பேசாத கல்லோ மரமோ நிரல்ல பேசும் தெய்வம் நீ. பேசாத கல்லோ மரமோ நிரல்ல பேசும் தெய்வம் நீ. அவர் பேசுகிறது நம்முடைய சிந்தனைக்குள் தான் அவர் பேசுகிறார். அவர் நம்முடைய சிந்தனைகளுக்குள்ளே அப்பாவாக வருகிறார். நம்முடைய சிந்தனைகளுக்குள்ளே நாம் கைவிடப்பட்டதான சிந்தனைகளுக்குள்ளே அன்றியாவியானவரே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை,
கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. நான் செய்திடுவேன் அற்புதங்கள், நான் செய்திடுவேன் உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நம்முடைய சிந்தனைகள் எந்த இடத்துல யாரும் வர முடியாது. நம்முடைய அழுகையின் பள்ளத்தாக்கு, நம்முடைய மரண இருளின் பள்ளத்தாக்கு, ஒருவரும் வர முடியாத இடத்துக்குள்ள தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சிந்தனைகளுக்குள்ளே கடந்து வரும். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கலங்காதே, திகையாதே, நானே உன் தேவன் என்று திடப்படுத்துகிறார். நீ திடன் கொண்டு தைரியமாக, நீ திடன் கொண்டு நான் உலகத்தை ஜெயித்து, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஓ ரீபா ஹல ரப ரபதியா, இதோ நம்முடைய சிந்தனைக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் உள் செல்லும். தேற்றரவாளனை நான் உனக்கு அனுப்புவேன் என்று சொன்னார். அந்த தேற்றரவாளன் நம்முடைய சிந்தனைகளுக்குள்ளே வந்து வாழும்படியா கைவிடாதவரே, கைவிடப்பட்ட இடங்களிலெல்லாம் நம்முடைய கரம் பிடிப்பவர், காரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மேல் நிறுத்துவார், கரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர்
ஹalleluya ஸ்தோத்திரம் Hallelujah. ஸ்தோத்திரம். பிதாவே ஸ்தோத்திரம் ஆமென். தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் எல்லா மனுஷனையும் பிரகாசிக்கும் அந்த பிரகாசம் ஓ ஹalleluya இருளானது அதை மேற்கொள்ளவில்லை இருளானது அதை மேற்கொள்ளவில்லை இதோ எல்லா இருளான இடங்களுக்குள் பிதாவாகிய தேவன் தேற்றரவானாகிய தேவன் குமாரனாகிய ஓ கிறிஸ்து கிருபையோடு கூட கடந்து வருகிறார் கிருபையிலே தேவன் கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னே சரிலே ஆகவாயிருந்தே நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே பொன்னே சரிலே ஆகவாயிருந்தே நாம் ஆனந்திப்போம் எத்தனையோ பரிசுத்தர் மறைந்தே மகிமை சேர்த்தனரே பூரணமா எத்தனையோ பரிசுத்தர் மறைந்தே மகிமை சேர்த்தனரே காத்தனரே கர்த்தரமே கருணையினால் புய சேவை செய்ய காத்தனரே கர்த்தரமே கருணையினால் புய சேவை செய்ய கிருபையிலே தேவன் கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னே சரிலே ஆகமாயிருந்தே நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே பொன்னே சரிலே ஆகமாயிருந்தே வார்த்தையினால் அவர் தீர்த்தார் என்ற வியாதியை வார்த்தையினால் அவர் தீர்த்தார் என்ற வியாதியும் வேதனையும் வைத்தியராய் வார்த்தையினால் அவர் தீர்த்தார் என்ற வியாதியும் வேதனையும் இயேசுவல்லால் காண்பிடவோ இகவாதில் காருமில்லை இயேசுவல்லால் சார்ந்திடவோ இகவாதில் வேறமை காருமில்லை கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னே சரிலே ஆகமாயிருந்தே நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே பொன்னே சரிலே ஆகமாயிருந்தே நாம் ஆனந்திப்போம் அன்பின் அகலமும் நீளமும் உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுகிரகித்தார் அன்பின் அகலமும் நீளமும் உயரமும் ஆழமும் அறிந்துணர கிறிஸ்துவிலே ஒருவனையாய் சிருஷ்டித்து நிறுத்தினார் அவர் சுடராய் கிறிஸ்துவிலே ஒருவனையாய் சிருஷ்டித்து நிறுத்தினார் அவர் சுடராய் கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசு
ஆகமாயந்தே நாம் ஆனந்திப்போம். நல்ல போராட்டம் போராடி ஜெயித்து நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்து நித்திய ஜீவனை நாம் விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாது அழைப்பினை காத்துக் கொள்வோம். விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாது அழைப்பினை காத்துக் கொள்வோம். கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே ஆகமாயந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆகமாயந்தே நாம் ஆனந்திப்போம். மறுயிரந்தரங்களுடனே திவ்ய பாதையிலே இயேசுவர. மறுயிரந்தரங்களுடனே திவ்ய பாதையிலே அனுதினமோ வழி நடந்தே அவரது நாமத்தை காத்தனரே. அனுதினமோ வழி நடந்தே அவரது நாமத்தை காத்தனரே. கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே ஆகமாயந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆகமாயந்தே நாம் ஆனந்திப்போம். நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம். உடைய அன்பின் அகலம் நீளம் உயரம் ஆழமும் அறிந்து உணர கிறிஸ்துவுக்குள்ளே ஒரே குடும்பமாய் நம்மளை படைத்து அவருடைய சுதந்திரங்களாய் அவருடைய பிள்ளைகளாய் நம்மளை நிறுத்தி இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் என்கிறதான ஒரு எண்ணமும் அவருடைய ஆளுகையை நாம் தொடர வேண்டும் என்கிற எண்ணமும் நமக்குள்ளே நாளில் அதிகமாய் நமக்குள்ளே இருப்பது. அவருடைய பிள்ளைகள் ஆளுகை செய்துதான் ஆகுது. அவருடைய பிள்ளைகள் இதோ இந்த வேளைக்குள்ள இயேசுவின் நாமம் அவர் சொன்னால் எப்படி உண்டாகுமோ அப்படியே நீங்கள் சொன்னாலும் உண்டாகும். தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினார். இதோ யாரும் உள்ளே நுழையாத சில பகுதிகளுக்குள்ளே பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாகிய சிந்தனை இந்த காலை வேளை உள்ளே நுழைவதா. அவர் உள்ளே போகிற இடங்கள்ல இருள் ஜெயிப்பதில்லை, வெளிச்சம் தான் ஜெயிக்கும். என் சிந்தனைக்குள்ள முடியாது என்று இருக்கிற இடங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாள் நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன். இது ஒரு தேற்றரவாள் இந்த வேளைக்குள்ள நமக்குள்ள இருக்கிற எண்ணங்களை எல்லாம், நமக்குள்ள இருக்கிற எல்லா தந்திரத்தின் நினைவுகளை எல்லாம், நமக்குள்ள இருக்கிற சந்தேகத்தின் எண்ணங்களை எல்லாம் அவர் மாற்றி அமைத்து நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிடவே மாட்டேன். ஓ ராசி அதிகாலையில் என்று தேடுகிறவர்கள் கண்டடைகிறார் என்று சொன்னார். இப்பொழுது நம்முடைய எந்த இடங்களுக்குள்ளே சுகப்படுத்த முடியாது, யாராலும் ஆற்றிட முடியாதோ தேற்றிட முடியாது காலவில்லை. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். மனுஷன் உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, கர்த்தர் உனக்கு சகாயம். மனுஷன் என்ன செய்வான், கர்த்தர் உனக்கு சகாயம். நான் உன்னை விட்டு விலகவில்லை, நான் உன்னை கைவிடவில்லை. இந்த உடன்படிக்கையின் ரத்தத்தின் நிமித்தம், இந்த உடன்படிக்கையின் ரத்தத்தின் நிமித்தம் தேற்றரவாளன் உள்ளே வருகிறார். தேற்றரவாளன்
எவ்வளவு பெரிய ஆறுதல் வந்தாலும் நம்முடைய இருதயத்தை, நம்முடைய நினைவுகளை சுகப்படுத்தாத பிதாவே என்று கூப்பிட்டு பாருங்க, அவர் அப்பான்னு கூப்பிட்டு பாருங்க. அவர் உங்களை வேலைக்காரர்களை பார்க்க மாட்டார், பிள்ளையாக பார்ப்பார். அவர்களை பிள்ளையாக பார்ப்பார். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே. நான் உந்தன் பிள்ளை அன்றோ, நான் உந்தன் பிள்ளை என்றோ. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், தகப்பனே, அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். நல்லா அந்த வேலை கொடுப்பார். நமக்கு அவர் அப்பாவா இருக்கட்டும், அவர் நாம் அவர்களுக்கு பிள்ளையா இருக்கணும். நம்முடைய சிந்தனைகளுக்குள்ள அவர் வரணும். பிள்ளையா இருந்தாதான் அப்பாவை விடுவோம், வேலைக்காரன் தான் அப்பா விட மாட்டோம். வேலைக்காரன் சொல்லுவான், நீ சொல்லும் நான் கேட்கிறேன். ஆனா பிள்ளை சொல்லுவான், அப்பா நீங்க செய்யுங்கப்பா, நீங்க பண்ணித்தாங்கப்பா. ரெண்டு பேருக்குள்ள வார்த்தையினுடைய வீரியம் வேற. இன்னைக்கு நம்முடைய கைவிடப்பட்ட இடங்கள், புறக்கணிக்கப்பட்ட இடங்களுக்கு அப்பாவை அழைப்பு. மோசே முகமுகமாய் சந்தித்தார், உண்மைதான். பழைய ஏற்பாட்டுல எந்த ஒரு நபரும் அவரை பிதாவே என்று சொல்லி, அப்பான்னு சொல்லி, பழைய ஏற்பாடு ஃபுல்லாவே 15 தடவை தான் அப்பா என்று சொல்லப்பட்டது. அதுவும் இஸ்ரவேல் தேசத்துக்கு தகப்பன். எந்த ஒருத்தரும் தனிப்பட்ட விதமா அவர் அப்பான்னு கூப்பிடவே இல்லை. ஆனா 4 சுவிசேஷங்கள்லையும் 179 தடவை அவர் அப்பான்னு சொல்லி, பிதான்னு சொல்லி அழைக்கப்பட்டார். உறவு தாங்க வித்தியாசம். பழைய ஏற்பாட்டுல அப்பான்ற உறவே இல்லை. இஸ்ரவேல் தேசத்துக்கு மட்டும் அப்பான்ற உறவு இருந்தது. அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே. நானும் தன் பிள்ளை அன்றோ, நானும் தன் பிள்ளை அன்றோ. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அவரை அப்பாவா நான் பார்ப்போமா? அவரை தகப்பனா நான் பார்ப்போமா? ஹல்லேலூயா. அவரை அப்பாவாக பார்த்தவர், அவரை தகப்பனாக பார்த்தவர், அவரை அப்பா என்று அழைத்தவர்கள் எல்லாரும் அவரிடத்திலிருந்து அவருடைய உறவை பெற்றிருக்கிறார். உறவில்லாத ஒரு வாழ்க்கை வேண்டாம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கர்த்தர் என்று அழைத்தார்கள், தேவன் என்று அழைத்தார்கள். அவருக்கு இருந்த மதிப்பு மரியாதை வச்சுதான் அழைச்சாங்க, அவரை உயர்த்தி தான் அழைச்சாங்க. ஆனா உறவில் இருந்து அழைத்தவர்கள்
புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மட்டும்தான். அவர் அப்பான்ற உறவோடு கூட பழகுனவங்க புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தான். அதுலயும் ரொம்ப ஸ்பெஷல் யாருன்னா இயேசு மட்டும்தான். அவர் அப்பான்னு கூப்பிடுற கைவிடப்பட்ட நேரத்தில் மட்டும்தான் தேவனே கூப்பிட்டார். சங்கீதம் 22 நாம் வாசிக்க கேட்கிறோம். சங்கீதம் 22 அங்கே தீர்க்க தரிசனமாய் சில வார்த்தைகள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கும்? என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடு. இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரிலே பரிசுத்தர். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பின அவர்களை நீ விடுவித்து உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டு ஜனங்களால் அவமதிக்கப்பட்டு என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துருக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும். இவன் மேல் பிரியமாய் இருக்கிறாரோ, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர். என் தாயின் முளைப்பாலை நான் உங்கையும் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையா இருக்க பண்ணி கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கு. என்னை விட்டு தூரமாகாது. ஆபத்து கிட்டி இருக்கிறது, சகாயரும் இல்லை. அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது. பாசான் தேசத்தில் பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. பீறி கட்சிக்கிற சிங்கத்தை போல் என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். தண்ணீரை போல ஊற்றுள்ளேன். என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது. என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது. என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொண்டது. என்னை மரணத்துள்ளே போடுவது. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. கொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம். அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரிலே சீட்டு போடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாது. என் பலனே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்துக் கொள்ளும். என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டதனத்திற்கு தப்புகிறேன். என்னை சிங்கங்களின் வாயிலிருந்து ரட்சி. நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் போது எனக்கு செவி கொடுத்தல் இல்லை. உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே, நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாக உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டறினார். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டிருந்தான். இங்க 22ஆம் சங்கீதத்துல இயேசு கிறிஸ்து சிலுவையில அவர் சொன்னதான வார்த்தைகளையும் அவருடைய வஸ்திரங்கள் சீட்டு போடப்பட்டதை முன்னறிவிக்கிறதான வசனங்களையும் 22வது வசனத்துல எபிரேயர்ல சொல்லப்பட்ட வார்த்தை, உடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உண்மை துதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறதே என்று சொன்ன வார்த்தைகள் இவைகளெல்லாம் முன்னமே தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டதான ஒரு வேத பகுதி. இப்போ இந்த இடத்துல தேவன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டதான இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து வந்த வார்த்தை, அதாவது கைவிடப்பட்ட நிலைமையிலிருந்து ஒருத்தர் கூப்பிடும் போது என்ன அவனை பார்த்து தேவனேன்னு கூப்பிடுறாங்க. இப்போ அவர் அப்பாவாக பழகின ஒருத்தர் திடீரென்று உறவு இல்லாத நேரத்துல
அவரை தேவனேன்னு கூப்பிட்டார். ஆனாலும் அவர் மரணம் முடியறதுக்கு முன்னாடியே, ஜீவனை விடுறதுக்கு முன்னாடியே, அவருடைய உயிரை கொடுக்கறதுக்கு முன்னாடியே, பிதாவே என்னுடைய ஆவியை உடைய கையில் ஒப்படைக்கும். இந்த நேற்று ஒரு வேத பகுதியை வாசித்தோம். அங்க ஆவியை இங்கே இயேசு கிறிஸ்து ஆவியை தேவன் கையில, பிதாவே என்னுடைய ஆவியை, இந்த ஆவின்னு தான் நம்ம சிந்தனைன்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த இயேசு தன்னுடைய மரணத்தின் போது தன்னுடைய ஜீவனை விடுகிற நேரத்துல அவருடைய ஆவியை அல்ல அவருடைய சிந்தனை மண்டலத்தை பிதாவினிடத்தில் தான் ஒப்படைத்து சென்றார். ஏனென்றால் ரோமர் 6:4, ரோமர் 8:10 வாசிங்க. ரோமர் 8:10, ரோமர் 6:4 வாசிச்சு ரோமர் 8:10 வாசிங்க. அங்கதான் அந்த ஆவியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 4வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 6:4 பிதாவினுடைய மகிமையை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கு. பிதாவினுடைய மகிமையினாலே. இப்ப என்னன்னா அவருடைய ஆவியை யாருக்கு தான் ஒப்படைக்கிறார்? பிதாவே என் ஆவியுடைய கையில் ஒப்படைக்கிறேன். இப்போ இந்த ஆவியை அப்பா கையில ஒப்படைச்சிட்டு தன்னுடைய வாழ்வை முடிக்கிற இயேசு கிறிஸ்து இப்போ ரோமர் 8ஆம் அதிகாரம் 10-11 வாசி. ரோமர் 8 அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். ஆவியானது இப்போ அந்த சிந்தனை நீதியின் நிமித்தம், ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவன் உள்ளதா. இப்ப இந்த சிந்தனை நீதி நிமித்தம் பிழைத்து விட்டால் சாவுக்கு எதுவான உங்க சரீரம் உயிர்ப்பிக்கப்படும். உயிர்த்தெழுதல் வல்லமை எப்படி செயல்படுதுன்னா, முதலாவது இப்ப நீங்க ஒரு சாப்பாடு செய்யறீங்க. சாப்பாடு செய்யும் போது ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சோண்டு உப்பு அதிகமாயிடுச்சுன்னா உடனே உனக்கு தெரியும். இந்த எப்படி அதை சமாளிக்கலாம்னு தெரியும். எப்படி உப்பு அதிகமாயிடுச்சுன்னா எப்படி சமாளிக்கணும் தெரியும். கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றுவீங்க, இல்லை புளியை கொஞ்சம் கரைச்சி ஊற்றுவீங்க, ஏதாவது ஒன்று பண்ணிடுவீங்க. இதே மிளகாத்தூள் அதிகமாயிடுச்சுன்னா அதை சமாளிக்கிறதுக்கு தண்ணி எடுத்து ஊற்றிடுவீங்க, எதையாவது ஒன்று பண்ணுவீங்க. இப்போ கிறிஸ்துவுக்கு தெரியும், அப்பா கிட்ட என்னுடைய சிந்தனையை ஒப்படைச்சிட்டா அவர் எப்படி வேணா அதை காப்பாத்திடுவார். நம்முடைய சிந்தனைகள்ல சில பகுதிகள்ல காயங்களும் வேதனைகளும் இருக்கும். அதை யாரும் காப்பாற்ற முடியாதுங்க. சில இடத்துல பாருங்க, சில ஏரியால வந்து நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா நம்ம ரொம்ப டென்ஷன் ஆயிடும். நான் ஏன் அப்படி பண்ணேன்னு அப்புறமே யோசிப்போம். ஆனா அந்த இடத்துக்குள்ள நாம் யாரையும் அனுமதிக்க மாட்டோம். ஆனா இயேசு என்ன பண்ணார்னா, அந்த சாகர நேரத்துல கூட பிதாவே என்னுடைய சிந்தனையை உம்முடைய கையில். ஏன்னா இந்த சிந்தனை சரியாயிடுச்சுன்னா, இந்த சிந்தனை உயிர்ப்பிக்கப்பட்டுடுச்சுன்னா உங்க சரீரம் உயிர்ப்பிக்கப்பட்டுடும். இப்ப சாவுக்கு ஏதுவான அந்த சரீரம் உங்க சிந்தனையோட தான் இணைக்கப்பட்டிருக்கு பாருங்க. இந்த சரீரத்தை பலப்படுத்துறதும் இந்த சரீரம் பலனற்று போறதும் உங்க சிந்தனையை பொறுத்துதான் இருக்குது. கிறிஸ்து எனக்கு ஜீவன் அப்படின்னு நீங்க சொல்ல 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 சாவு ஆதாயமாய் மாறிப்படுது. இப்போ கிறிஸ்துவினுடைய சிந்தை ஒரு மனிதனுக்குள் வருமானால், கிறிஸ்து எப்படி எழுப்பப்பட்டாரோ அப்படி உங்களுடைய உடலும் எழுப்பப்படும். இப்ப நல்லா கவனிக்கணும். இந்த 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 8:10. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால். நல்லா கிறிஸ்து நடந்து அவருடைய சிந்தனை, கிறிஸ்து நடந்து அபிஷேகம், கிறிஸ்து நடந்த என்னுடைய மனது கொடுக்கிற தந்திரத்தை ஜெயிக்கக்கூடிய சிந்தை. ஏன்னா மனிதன் வந்து தந்திரத்தினாலதான் தோற்று போனான், அப்படித்தானே? ஏதேன் தோட்டத்துல அவன் வேற எங்கேயுமே விடல, பிசாசனுடைய வேற ஒரு சிந்தனையால விழுந்து போனவன் இப்போ இயேசு என்கிற ஒருவருடைய சிந்தனையினாலே நாம் வாழ போகிறோம். அவ்வளவுதான். ஆமென். அப்ப இப்ப நம்முடைய தோல்வி எங்க இருக்குன்னா சிந்தனையில தான் இருக்கு, வேற எங்கேயுமே இல்லை. ஒரு மனிதன் சிந்தனை நல்லா இருந்துச்சுன்னா சந்தோஷமா இருப்பான். சிந்தனை அவுட் ஆயிடுச்சுன்னா அவன் அவுட் ஆயிடுவான்.
இப்ப வசனம் சொல்லுது. இப்போ ஒரு மனிதனுடைய அந்த வசனத்தை 10வது வசனத்தை வாசிப்போம். ரோமர் 8:10. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால். இப்ப கிறிஸ்து என்பது சிந்தை, கிறிஸ்துவனுடைய அபிஷேகம், கிறிஸ்துவனுடைய நினைவு, கிறிஸ்துவனுடைய எண்ணம், கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள், கிறிஸ்துவனுடைய ஜீவன், கிறிஸ்துவனுடைய ஒளி, எதுனாலும் சரி அவர் உங்களில் இருந்தால். சரீரமானது சரீரம் என்பது பாவம் என்றால் இனிமே இதெல்லாம் முடியாது பிரதர் அப்படின்னு நம்ம சரீரம் சொல்லி கொண்டிருக்கிற நேரத்துல உங்க சிந்தனை மட்டும் வந்துருச்சுன்னு வைங்களேன், உங்க சிந்தனை மட்டும் உயிர் பெற்றுடுச்சுன்னு வைங்களேன், எந்த சரீரம் வேலை செய்யாதுன்னு சொல்றீங்களோ அந்த சரீரம் வேலை செய்யும். ஒரு வார்த்தையை நீங்க 6 மாதம் தொடர்ந்து, இல்ல 45 நாட்கள் தொடர்ந்து, இல்ல 21 தடவை தொடர்ந்து ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லி இருந்தீங்கன்னா அந்த வார்த்தையாகவே நீங்கள் மாறிவிடுவீர்களா? இப்போ இந்த கராத்தே பழகுறவங்க இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்த பழகுறவங்க பாருங்க, ஏதோ ஒன்ன திரும்பி 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 என்ன பண்ணுவாங்க, சிந்தனையில சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் அவங்க எழுந்த பிறகு, தூங்கி எழுந்த பிறகு கூட திடீர்னு சொன்னா அந்த சிந்தனை ஆக்டிவேட் ஆயிடும். இந்த காலைவேளை நான் சொல்லுகிறேன், கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தனை உங்களுக்குள் வந்து விடுமானால் உங்கள் சரீரம் உயிர் பெறும். இயேசுவின் சரீரம் உயிர் பெற்றது போல, இயேசுவின் சரீரம் எழுப்பப்பட்டது உண்மையானால் உங்கள் சிந்தனை இயேசுவின் சிந்தனையை போல மாறினா உங்க சாவுக்கு ஏதுவான அந்த சரீரமும் சாவாமையை தரித்துக் கொள்வது உண்மை. நான் சொல்றது இந்த விஷயத்தினுடைய அந்த தாற்பயம், அதனுடைய ரகசியத்தை புரிஞ்சீங்க. நம்ம வாழ்வு நம்முடைய எண்ணங்களை போல இருக்கிறது. அல்லேலூயா. உங்க எண்ணம் எப்படியோ அப்படியே இருக்கிறீர்கள். ஒரு மனிதனுடைய நினைவு எப்படி இருக்கிறதோ அவன் அப்படியே இருக்கிறான். ஒரு மனிதனுடைய நினைவு எப்படியோ அவன் அப்படியே நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உங்களுடைய நினைவுகள் கிறிஸ்துவினுடைய சிந்தை, பிசாசுடைய சிந்தை இவனுக்குள்ள வந்ததுனால இவன் விழுந்து போயிட்டான், ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டான். இப்ப கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா, கிறிஸ்து எப்படி எழுப்பப்பட்டாரோ, கிறிஸ்துவின் சரீரம் எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டதோ அப்படியே உங்கள் சரீரமும் எழுப்பப்படும். ஏன்னா இயேசு எழும்பி இருந்தார்னா நம்ம கஷ்டங்க. இயேசு எழுப்பப்பட்டதினாலே அவருடைய சிந்தனைக்குள் என்ன வேலை நடந்ததோ அவர் என்ன பண்ணாரு, பிதாவே என்னுடைய ஆவியை உடைய கையில். ஏன்னா அவர் சிந்தனை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டார். இன்னைக்கு நாமும் கூட இல்ல, பிதாவினுடைய அப்பா கிட்ட நம்முடைய சிந்தனையை ஒப்படைப்போம். இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அப்படி செய்தார். இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஸ்தேவானும் இதே வார்த்தையை சொல்றார். ஸ்தேவானும் அடிக்கப்படும்போது சொல்றாரு, வானம் திறந்திருக்கிறதையும் எல்லா தேவ தூதர்கள் என்ன பண்றாங்களா, அவரை வரவேற்றுக் கொண்டிருக்கிறதையும் அவர் என்ன பண்றாரு, பிதாவே என்னுடைய ஆவியை நம்முடைய கையில் ஒப்படைக்க. அதாவது இந்த புதிய பாட்டு பரிசுத்தவான்கள் தான் இந்த பிதா, அதாவது தகப்பன் என்கிற உறவுக்குள்ள இருந்திருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் தேவனே, கர்த்தாவே அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா புதிய பாட்டுக்கு வரும்பொழுதுதான் அவர்கள் அவரை அப்பாவாகவே அறிய ஆரம்பித்தார்கள். அவரை அப்பாவாக நம்மளை அறிவிப்பதற்காகவே இயேசு வந்தார். பிதாவை நமக்கு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவர்கள்லாம் நம்மளை பாஸா தான் காமிச்சாங்க. ஆனா இயேசு வந்துதான் அவரை நான் அப்பாவாக முகமுகமாய் பார்த்தேன், அவருக்கு செல்ல பிள்ளையா இருந்தேன், அவருக்கு நான் மகனாக இருந்தேன், நான் தேவ குமாரன் என்றெல்லாம் சொல்லி நம்முடைய சிந்தனைகளை உயிர்ப்பிக்க வந்தார். இந்த காலை வேளையில கூட உங்கள் சிந்தனைகளை அப்பாவோடு இணையட்டும். உங்களுடைய வாழ்வு உயிரோடு கூட எழுப்பப்படும், உயிர்ப்பிக்கப்படும். குற்ற உணர்வு இல்லாதவர்களாய் மாறுவீர்கள், தண்டனை இல்லாதவர்களாய் மாறுவீர்கள், தாழ்வு மனப்பான்மை இல்லாதவர்களாய் மாறுவீர்கள். நீதிமான்களாக உங்களுடைய உணர்வு மாறும். நீங்கள் எந்த இடத்துல வலி வேதனையோடு கூட உங்க சிந்தனை இருக்கும், அந்த சிந்தனை மண்டலத்தை சொல்றேன், உங்க சிந்தனை இருக்கும், அங்க அவர் அப்பாவா பார்த்தீங்கன்னா இயேசுவை நீங்க அங்க பார்க்கலாம். சொல்றேன்னா, ஏன்னா இந்த சிந்தனைக்குள்ளதான் வார்த்தைகள் இருப்பாங்க. ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள உண்டாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வார்த்தை வந்துடும். உங்க சிந்தனை உருவாயிடுச்சுன்னா, இப்போ இவர் ஆவியை, இவர் சிந்தனையை பிதாண்டத்துல ஒப்படைச்சிட்டார். இப்போ இந்த இடத்துல என்ன வார்த்தை உருவாகணும்ன்றத அப்பா பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. நீங்கள் நான் உங்களுக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை, இப்ப எங்க ஆவியானவர் தேற்றரவாளன் என்ன பண்றாரு, உங்க சிந்தனைக்குள்ள வந்து என்ன பண்றாரு, உங்க நினைவுகளுக்குள்ள வந்து என்ன பண்றாரு,
அதான் சொன்ன உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. அப்ப எந்த இடத்தை தான் ஆவியானவர் ஆளுகை செய்ய விரும்புகிறார்னா நம்முடைய நினைவுகளை தான் ஆளுகை செய்ய விரும்புகிறார். அந்த நினைவுகளுக்குள்ள இருக்கிற சிந்தனை பாருங்க, ஒருத்தர்கிட்ட நம்ம நல்லா பேசுவோம், சில பேர் பாருங்க கண்ணீர் வடிப்பாங்க, ஆனா அதுக்கு ரீசனே வேறன்ற போல அந்த இடத்த காமிச்சிட்டு போயிடும். ஆனா உண்மையா அழுதது வேற ஏதோ ஒரு வார்த்தை ஹேர்ட் ஆகிட்டு அழுதுருப்பாங்க. இல்ல அப்புறம் அவங்க எதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்க ஏதோ யதார்த்தமா பேசுனீங்க, ஆனா என்ன கொஞ்சம் அது ஹேர்ட் பண்ணிடுச்சு, என்ன கஷ்டப்படுத்திடுச்சு, என்ன அப்படின்னா நான் சொல்லிட்டேன். இல்ல இதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, விடுங்க. நல்லா கவனிக்கணும், இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னா அப்ப என்னை அழ வைத்தது என்ன? கர்த்தரை நான் மறந்த இடம் தான் என்னை அழ வைக்கும். கர்த்தரை மறந்தவர்கள் அழுவார்கள். இப்ப இந்த இடத்துல பாருங்க, பிதாவே என்று கூப்பிடத்தக்க, அப்பான்னு கூப்பிடத்தக்கதான உறவு இல்லாதவன் தான் அழணும். உண்மை. இப்ப இயேசு அப்பான்னு கூப்பிடுறாரு, கூப்பிட்டுட்டு மரணத்தை ஜெயிச்சதே அப்பான்ற உறவு தான். ஆமென். அப்பான்ற உறவு தான் அவரை ஜெயிக்க வைக்குது. வாசிங்க அந்த ரோமர் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததா. இப்போ சரீரமானது இப்போ நம்ம சிந்தனைகள்ல கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவர் மகிழ்ச்சியை உண்டாக்குகிறார், சந்தோஷத்தை உண்டாக்குகிறார். அந்த இடத்துல இல்ல வேற ஒரு அறிவு நம்மளை காயப்படுத்துவதில்லை. கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும். இப்ப எப்படின்னா சரீரம் இன்னைக்கு நிறைய நேரத்துல ஏதோ ஒரு அறிவினால் நம்மளையே குத்தி 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 ஏதோ ஒரு அறிவு நம்மளை காயப்படுத்தி காயப்படுத்தி காயப்படுத்தி. ஆனா கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்துட்டா அவர் காயப்படுத்த மாட்டார். கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறதான கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவி, அந்த அன்பு அந்த காயப்பட்ட இடங்களுக்குள்ள, கைவிடப்பட்ட இடங்களுக்குள்ள, புறக்கணிக்கப்பட்ட இடங்களுக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளன் உள்ள போயிட்டு நம்ம சிந்தனையை தான் சரி பண்றாரு. ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில சிந்தனையை சரி பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே. அதான் சொன்னார், நான் போகிறது உங்களுக்கு நலமாயிரும். நான் உங்க கூட இருக்கிறதுனால உங்க சிந்தனை சரியாக. ஆனா பரிசுத்த ஆவியானவர் வந்தார்னா அவர் அன்பின் ஆவியானவர், அவர் உங்களுக்குள்ள வந்து உங்க சிந்தனைகளை கண்டுபிடிச்சு அந்த இடத்துல ஆவியானவர் இருந்தார்னா, தேவ ஆவி அளவில்லாமல் ஊற்றப்பட்டிருக்கிற இடத்துலதான் தேவன் அங்கு வருவார். அப்பாவாக, கிருபையாக, ஐக்கியமாக அவர் வந்துட்டு உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை தோக்கி விடுவார். எபிரேயர்ல 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது, விசுவாசத்தை தோக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி பொறுமையோடு. இப்போ உங்க சிந்தனையை தூக்கி விடுகிறவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் ஏற்கனவே பிதாவாகிய தேவனாலும் பரிசுத்த ஆவியானவராலும் அவர் சிந்தனை துவக்கப்பட்டது. அதான் உபத்திரவப்பட்டவருடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாதவர். நீங்க எந்த இடத்துல சிந்தனைகள்ல காயப்பட்டிருக்கிறீங்கன்னு அவருக்கு தான் தெரியும். அவர் அந்த இடத்தை பரிசுத்த ஆவியாகிய அன்பின் ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து உங்களுக்குள்ள இருந்து உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார். இப்ப சரீரம் செத்து போகிற நேரத்துல என் ஆவி உங்களுடைய கையில். ஏன்னா இப்போ ஆவி நல்லா இருந்துச்சுன்னா ஆத்மா நல்லா இருக்கும். ஆத்மா நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருப்பான். இப்போ இந்த சிந்தனையை சரிப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இந்த காலை வேளையில வருவாராக. இப்ப அவங்க தான் சொல்றாரு, பிதாவினுடைய மகிமை உங்களுக்குள்ள வந்து, அந்த பிதாவினுடைய மகிமை இயேசுவை எழுப்பி விட்டது போல. இப்போ அவருடைய ஆவிய பிதா கிட்ட கொடுத்திருந்தாரு, அதனால இயேசுவை எழுப்பி விட்டார். உங்க சிந்தனையும் பிதாவிடத்தில் கொடுங்கள், அவர் உங்கள் சிந்தனையும் எழுப்பி உங்கள் சாவுக்கு ஏதுவான சரீரத்தையும் அழிந்து போகாமல் காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? அல்லேலூயா. நீங்கள் இதுதான் இவ்வளவுதான் என்று உங்கள் அறிவு சொல்லலாம், முடிந்தது என்று உங்கள் அறிவு சொல்லலாம். ஏனென்றால் தோட்டத்துல இல்ல இனி எங்களால் வர முடியாது, நாங்கள் பயந்து கொண்டிருக்கிறோம், ஒழித்து கொண்டிருக்கிறோம். பயம் சிந்தனையில் இருக்கிறவரிலும் பிதாவை சந்திக்க முடியாது. இப்போ பயமில்லாத ஒரு வாழ்க்கை, ஒளிந்திருக்கிற வாழ்க்கை அல்ல, அவரோடு கூட உறவாடுகிற ஒரு வாழ்க்கை கர்த்தர் நம்முடைய சிந்தனைக்குள் உண்டாக்குவாராக. உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்கள் சிந்தனைக்குள்ளே ஆரம்பிக்கட்டும். அல்லேலூயா. உயிர்த்தெழுதல் எங்க உண்டாக்கணும்னா, உயிரோடு கூட எழுப்பப்படுகிறது எங்க உண்டாகணும்னா உங்க சிந்தனைகளுக்குள்ளே வரணும். அப்போ சிந்தனை எழுப்பப்பட்டுடுச்சுன்னா உங்கள் ஆத்மா எழுப்பப்பட்டுவிடும். உங்கள் ஆத்மா எழுப்பப்பட்டுடுச்சுன்னா உங்களுடைய சாவுக்கு ஏதுவான சரீரம் சாவாமையை கண்டிப்பா தரித்துக்கும்.
ஆமென். அல்லேலூயா. அப்போ சிந்தனை ரொம்ப முக்கியமானது. அதுவும் பிதாவினிடத்தில் ஒப்படைக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் இயேசுவை போல நாம் இருக்கிறோம். இயேசு எப்படி அவருடைய ஆவியை பிதாவினிடத்தில் ஒப்படைத்தாரோ நாமும் நம்முடைய சிந்தனையை பிதாவினிடத்தில் ஒப்படைப்போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, அன்போ நிறைவானது. நிறைவானது வரும் பொழுது குறைவானது நம்முடைய சரீரத்தை விட்டு, நம்முடைய ஆத்மாவை விட்டு, நம்முடைய சிந்தனையை விட்டு ஒளிந்து போகும். நிறைவானது இந்த காலை வேளையில உங்களையும் உங்கள் சிந்தனையையும் ஆளுகை செய்யட்டும். இப்போ ரோமர்ல வாசித்து முடிச்சிருவோம். 8ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். இப்ப நீதின்றது அங்கதான் உருவாகுது பாருங்க. நீதின்றது எண்ணம். நீதின்றது எண்ணம். இப்ப இல்லாததை இருக்கிறது போல வர வைக்கிறது தான் நீதி. இப்போ இந்த சிந்தனை சரியாயிடுச்சுன்னா உங்க நீதியும் சரியாயிடும். நீதிமான் என்று சொல்லுகிறவன் யார் என்றால் தன் சிந்தனையை ஓரம் கட்டிட்டு பிதாவினுடைய சிந்தனையை தனக்குள் வைத்திருப்பவன் தான் நீதிமான். அவர் நிமித்தம் என் சிந்தனை மாற்றப்பட்டிருக்கிறது என்பதுதான் நீதிமான். நாம நீதிமான் ஆக்கப்படுவதில்லை, நாம் நீதிமான் ஆக்கிக் கொள்வதில்லை. அவர் சிந்தனையினால், அவர் இரத்தத்தினால், அவருடைய மாற்றத்தினால் என் எண்ணங்கள் மாற்றப்பட்டதல்லவா, அங்கதான் நீதி உண்டாக்கப்படுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாம் அப்படித்தான் 25 வருஷமா அவன் சிந்தனையை மாத்திக்க லேட் ஆச்சு. இந்த அதிகாலை வேளையில் நான் சொல்லுகிறேன். அதாவது இந்த நாட்களை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு விஷயத்தை எனக்கு நான் இப்படி சொன்னேன். ஓர்பால்கள் ஓடி போவார்கள், ரூத்துக்கள் மட்டும்தான் கிடைத்திருப்பார். இப்படிலாம் ஒரு சம்பவம் வரும்னா எனக்கு தெரியாது. இப்படிலாம் நடக்க போதெல்லாம் தெரியாது. ஆரம்பிக்கும் போது 30 பேர்கிட்ட இருந்தாங்கல்ல, ஆரம்பிக்கும் போது 30 பேர்கிட்ட வந்தாங்க, 35 பேர்கிட்ட வந்தாங்க. ஆனா இப்படியெல்லாம் ஒரு சம்பவம் வரும்போது சிந்தனை என்ன ஆகுது? செத்து போதா இல்லையா? சிந்தனை செத்து போதா இல்லையா? நெருக்கமான சூழ்நிலைகள். ஒரு இப்ப தானியேலுக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலாம் வந்துச்சுல்ல. ஆனா அவன் சொன்னான், அவன் எப்பொழுதும் செய்து வருகிறபடியே. அவன் என்ன மாறவே இருப்பான், அவன் சிந்தனை மாறவே, அவன் செய்து வந்தான். அவன் செய்து வருகிற முறைமையின்படியே செய்து வந்தான். அவனை துன்பம் ஒன்றும் செய்யவில்லை. ஏனென்றால் அவன் சிந்தனையில் துன்பம் இல்லை. அவன் ஒன்னே ஒன்று சொல்ல, அவர் என்னை தப்பு வைப்பார் ராஜா. எப்படியா அது? எவ்வளவு கான்ஃபிடண்டா சொல்ற? இவன் ராஜாவுக்கு ராத்திரி ஃபுல்லா தூக்கம் இல்லை. இவன் நிம்மதியா தூங்கிட்டு இருப்பான் நினைக்கிறேன். கம்முனு போய் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டான். காலில் எழுந்து நிக்கிறான். ராஜா வந்து நிக்கிறேன். தானியேலே, உன் தேவன் உன்னை தப்பு வைக்க இருந்தாரா? ஆம் ராஜாவே, என் தேவன் என்னை தப்பு வைத்தார், நீ வாழ்க அப்படின்றான். அவங்களுக்கு கொஞ்சம் சிந்தனையும், அதாவது எவ்வளவு தூரத்துக்கு சிந்தனை நல்லா இருந்தா அந்த இடத்துலையும் வாழ்க, ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைலாம் கொடுத்துருப்பான். அப்போ அவன் எல்லாரும் ஜெயித்தவர்கள் எல்லாரும் சிந்தனையிலே ஜெயித்திருந்தார்கள். இந்த காலையில் நான் சொல்கிறேன், உங்கள் சிந்தனை ஜெயித்தால் உங்கள் ஆத்மா வாழும். உங்கள் ஆத்மா வாழ்ந்தால் நீங்களும் இந்த சரீரத்தை வெற்றி பெற்று வாழ்வீர்கள். இனி உங்கள் சரீரம் உங்களை வாழாமல் நீங்கள் கிறிஸ்துவின் சிந்தனையினாலும் பிதாவாகிய தேவனுடைய உறவினாலும் உங்கள் சரீரத்தை ஆளுவீர்களாக. அல்லேலூயா. நீங்கள் ஆண்டு கொள்வீர்கள். நீங்கள் அவருடைய பிள்ளைகள் என்கிறதான உறவு உங்கள் சிந்தனைகளுக்குள் வரட்டும். அவர் உங்களை கைவிடவில்லை, அவர் உங்களை புறக்கணிக்கவில்லை. அவர் கேட்கிறதெல்லாம், என் மகனே உன் சிந்தனை எனக்கு தான், என் மகனே உன் இருதயத்தை. இதுல எல்லாவற்றையும் பார்க்கணும். திருக்குள்ளது இருதயம் மட்டும்தான். அந்த திருக்குள்ளதும் அவர் பாவத்தை சுமந்துட்டாருங்க, சாபத்தை சுமந்துட்டாருங்க. இன்னைக்கு மனிதனை சிந்தனையை மட்டும்தான் கொடுக்க மாட்டான். அந்த சிந்தனையை மட்டும்தான் அவரால் சரி பண்ண முடியல. ஆண்டவர் இந்த சிந்தனையை வலுக்கட்டாயமா எடுத்துக்க மாட்டாரு. அவர் சொல்றாரு, ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அவர் உங்க சிந்தனையில அவர் எத்தனை பேர் அப்பாவா ஏற்றுக்கொண்டீர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் அதிகாரம் கொடுத்தாச்சு. ஆனா சிந்தனை ஏற்றுக்கொண்டதா? இந்த காலை வேளையில அப்பாவை அப்பாவாக உணர்ந்து இந்த பந்தியில நாம் பங்கெடுப்போம், பிள்ளைகளாக பங்கெடுப்போம். சுதந்திரத்தை எடுத்துக்கொள்வதற்காக இந்த பூமியில நீங்கள் ஆள வேண்டும், இந்த பூமியில நீங்கள் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இந்த சாவுக்கு ஏதுவான யாதொன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்துவதில்லை. அதாவது உங்க சிந்தனையில ரொம்ப ஆழமா அது பதியணும் பாருங்க. நீங்க வாழ்ந்து இருப்பீர்கள். ரூத்துக்குள்ள ரொம்ப ஒரு தெளிவாக அதை சொன்ன. ஓர்வாள் ஒப்பாரி வைத்தார்.
ஓர்வாள் புலம்பினாள். இந்த புலம்புற கேஸ்ல நம்ம இருக்கக்கூடாது. ஓன்னு ஒப்பாரி வைத்து விட்டு போயிட்டான். ஆனா ரூத் ரொம்ப தெளிவா சொல்றா. அதாவது நகோமிக்கு தெரியாதவைகளை சொல்லுகிறார், நகோமிக்கு புரியாதவைகளை சொல்லுகிறார். உன் தேவனை எனக்கு காட்டு, உன்னை எனக்கு காட்டாது. உங்ககிட்ட வந்து சிந்தனைகளை கொண்டு வருவது சொல்லுங்க. எம்மா, உன் சிந்தனை என்னை வாழ வைக்காது, ஆனால் தேவன் என்னை வாழ வைப்பார், பிதா என்னை வாழ வைப்பார், அப்பா என்னை வாழ வைப்பார், அவரை எனக்கு காண்பீர்கள். நிறைய பேர் தங்க அனுபவத்தையே சொல்லிருப்பாங்க. இவங்களே உறுப்புள்ள, அப்புறம் மத்தவன் எப்படி உருக்குவான்? எலியா பாருங்க, பயங்கர தீர்க்கதரிசி, ஆனால் சாவை பார்த்து எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறான். அவனை பார்த்து வந்த தீர்க்க தரிசனம் குறைவு உள்ளது. அதாவது நல்லது எப்பயும் இல்லை. அதாவது நல்லா தெரிஞ்சுக்கணும். இதுதான் இவங்க நிறைய பேர் கேட்டீங்கன்னா 40 வருஷம் பிரசங்கம் பண்ணவர்கள் கூட சிந்தனை விடுதலை ஆகாமல் இருந்திருக்க முடியும். ஒரு தேவனுடைய மனுஷன் இப்படி சொல்லுகிறார், உலக பிரசித்தி பெற்றதான ஒரு தேவ மனுஷன். நான் 40 வருஷம் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கித்திருக்கிறேன். என்னுடைய கூட்டங்களில் பல லட்சம் பேர் ரசிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் என் சிந்தனை விடுதலை ஆகவில்லை. நான் சொன்னா, ஏதாவது தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்றது ரொம்ப எளிதுங்க, படிச்சா சொல்லிடலாம். ஆனால் சிந்தனை விடுதலையாக்கப்பட்டு அவருடைய உறவுக்குள்ள இருந்து அவரோடு கூட இணைந்து வாழுகிறது அப்போஸ்தலனாலும் ஒரு நல்ல மேய்ப்பனாலும் நல்ல ஒரு போதகனாலும் மட்டுமே அது. ஏன்னா சுவிசேஷகர்கள் நல்ல செய்திகளை சொல்லிவிட்டு போயிடுவாங்க, ஆனா அவங்களே நல்லா இருக்க முடியாது. நயத்துல பாருங்க, கர்த்தர் உனக்கு பிள்ளையை தருவான்னு பொதுவா சொல்றேன், ஆனா அவருக்கு பிள்ளை இருக்காது. ஏன்னா அதுக்கு சொல்றாங்க, இவ்வளவு இத்தனை 1000 பேர் எனக்கு பிள்ளையா இருக்காங்க. இந்த கதை தான் விடக்கூடாது. உனக்கு கட்சிதான் முதல்ல. ஏதாவது ஒண்ணு செய்யறான்னா அதை அவன் அனுபவித்தனா கிடையாது. ஏன்னா அவங்க அதை விசுவாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அப்படி சொல்லுது. நிறைய மற்றவர்களுக்காக விசுவாசம், அது அவங்க தப்பா சொல்லல. அதே போல தீர்க்கதரிசிகளும் பாருங்க, பார்க்கறத சொல்லிட்டு போயிடுவாங்க, அவங்க மேல குறை கிடையாது. நம் தீர்க்கதரிசி குறை சொல்லல, ஆனால் அவர்கள் சிந்தனைகளை அதற்காக மாற்றிக்கொண்டவர்கள் அல்லன்னு சொல்லுவாங்க. ஆனா மேய்க்கிறவன் எப்படி தெரியுமா, இவன் முதல்ல சாப்பிட்டு பார்த்துருப்பான், எதையாவது பண்ணி பார்த்துருப்பான். இதுனா இவ்வளவு போட்டாலும் ஆடு வளர மாட்டேங்குது, நம்மளும் வளர மாட்டானே, தீனியை மாற்றுவான். போதிக்கிறவனால இது சொல்லி பார்த்தோம், இந்த கணக்கு போட்டு பார்த்தோம், கணக்கு சால்வ் ஆகல, போதனையை மாற்றிக்கிட்டே இருப்பான், அவன் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பான், அவன் கொஞ்சம் சிந்தனை மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு சொல்ல வர. அதனால இவங்களோட வசதியெல்லாம் கிடையாது. 5 பேருமே இதான். ஆனால் தேவனுக்கு ஊழியம் செய்யறவங்க தான், அப்பாவுக்கு ஊழியம் செய்யறவங்க தான். ஆனால் ருசி பார்த்தவர்கள் தான் மேன்மையானவர்கள். இந்த அப்போஸ்தலர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் ரொம்ப ருசி பார்க்கிறவன். அவன் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா போற இடம் எல்லாத்தையும் அவன் ஒண்ணுமே இல்லாத ஆளு கூட விருத்தி அடைய பண்ணிட்டு போயிடும். ஏன்னா இவன் போற இடம்லாம் வளர்ந்துடும், இவன் அந்த இடத்துல இருந்து அப்படியே வளர விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு போவான், அதையும் வளர்த்து விட்டுருவான். இப்படியே அனுப்பப்பட்டவனா இருப்பான். இந்த காலையில் நான் சொல்கிறேன், உங்கள் சிந்தனைகளை அப்பா இடத்துல ஒப்புக் கொடுங்க. இந்திலிருந்து உங்கள் ஆத்மா வாழும். உங்கள் ஆத்மா வாழ்ந்துருச்சுன்னா உங்கள் சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். எல்லாரும் கர்த்தரை சோதனம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. எபேலும் கூட நீங்களும் நானும் சிந்தனைகளை ஜெயித்து விட்டார், சிந்தனைகளை நாம் மேற்கொண்டு விட்டார், அப்பாவுடைய உறவிலே நாம் இணைந்து விட்டார், அவர் அவரை வாழ கர்த்தர்